நாம இரவு வானத்தை நிமிர்ந்து பார்க்கும்போது அது ஒரு விதமான குழப்பமான நட்சத்திர குவியலா தான் நமக்கு தெரியும். ஆமா, யாரோ ஒரு பெரிய கருப்பு தரை மேல கொஞ்சம் மினுமினுப்புகளை கொட்டி வச்ச மாதிரி இருக்கும். கரெக்ட். பிரபஞ்சம் அப்படின்னாலே ஒரு காட்டு மிராண்டித்தனமான எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு வெளி அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அது அப்படி கிடையாது. கண்டிப்பா. அதெல்லாம் தாண்டி இதுக்குள்ள ஒரு மிக தெளிவான மாஸ்டர் பிளான் இருக்கு. ஒரு பிரம்மாண்டமான கார்ப்பரேட் நிறுவனத்தை விட மிக சிறப்பா இயங்குற ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்புவதற்கு கடினமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம கண்களுக்கு தெரிவது வெறும் மேற்பரப்பு மட்டும்தான். ஆனா அதோட அடிநாதமா ஒரு மாபெரும் தத்துவார்த்த அறிவியல் பூர்வமான நிர்வாகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம். ஆமா, வள்ளலார் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவலில் ஒளிர்ந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் அப்படிங்கிற ஆய்விலிருந்து 292 முதல் 295 வரையிலான வரிகளைத்தான் நம்ம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். அதாவது இந்த சில வரிகளுக்குள்ள படைப்பு, காத்தல், அழித்தல், மறைத்தல் என ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் செயல்பாடும் எப்படி ஒரு ஒற்றை பேரொளியால் நிர்வகிக்கப்படுது அப்படிங்கிறது துல்லியமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. கரெக்ட். சும்மா இந்த வரிகளை ஒரு ஆன்மீக பாடலா படிச்சுட்டு போயிட முடியாது இல்லையா? கண்டிப்பா முடியாது. இது பிரபஞ்சத்தோட ஆபரேட்டிங் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான ஒரு மேனுவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஓஹோ, ஒரு மேனுவல். ஆமா, இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பல பரிமாணங்களை கொண்டது. சரி, அந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தோட முதல் படியிலேண்டே நம்ம தொடங்குவோம். மூல ஆதாரத்துல சிருஷ்டி, அதாவது படைப்பு மற்றும் அதற்கான தலைவர்கள் பற்றிய குறிப்புகளோடு இது தொடங்குது. வரிகள் எப்படி போகுதுன்னா, சிருஷ்டி தலைவரை அருட்பெருஞ்சோதி, சிருஷ்டியன் தங்களை அருட்பெருஞ்சோதி, அருட்டிரள் வகுத்த அருட்பெருஞ்சோதி. பாத்தீங்கன்னா, இத சாதாரணமா படிக்கும்போது கடவுள் உலகத்தை படைத்தார் அப்படிங்கிற ஒரு பொதுவான அர்த்தம் நமக்கு தோணலாம். ஆமா. ஆனா இத உற்று நோக்கினா அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது ஒரு மாபெரும் பன்னாட்டு நிறுவனத்தோட சிஇஓ போல செயல்படுறது அப்பட்டமா தெரியுது. அந்த சிஇஓ ஒப்பீட்டை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இது எப்படி ஒரு கார்ப்பரேட் கட்டமைப்போட ஒத்து போகுது? பாருங்களேன், ஒரு பெரிய நிறுவனத்துல எல்லா வேலைகளையும் சிஇஓ ஒருத்தரே எடுத்து போட்டுக்கொண்டு செய்யறது கிடையாது. கண்டிப்பா இல்ல. காவல் செய் தலைவரை அருட்பெருஞ்சோதி, காவலன் தங்களை அருட்பெருஞ்சோதி அப்படிங்கறத பார்த்தா பாதுகாப்பு அல்லது தரக்கட்டுப்பாட்டு துறைக்கு இன்னொரு தலைவரை நியமிக்கிறார். எக்ஸாக்ட்லி. அதுபோலத்தான் இங்கே சிருட்டி தலைவர் மற்றும் காவல் செய் தலைவர் அப்படின்னு தனித்தனி தலைவர்களை பிரபஞ்சத்தின் சிஇஓவான அருட்பெருஞ்சோதி நியமிச்சிருக்கு. ரொம்ப சரியான உதாரணம். ஆனா எனக்கு இங்கே ஒரு அடிப்படையான கேள்வி வருது. தலைவர்களை உருவாக்குறது சரி, அவர்களுக்குன்னு சிருட்டி அண்டங்களை, காவலண்டங்களை அப்படின்னு ஏன் தனித்தனி அண்டங்களை ஆவகை அமைத்த அப்படின்னு ஆதாரம் சொல்லுது? அதாவது தனித்தனி உலகங்களை அல்லது டைமென்ஷன்களை ஏன் உருவாக்குச்சுன்னு கேக்குறீங்க? ஆமா, அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து செயல்பட முடியாதா? ஏன் இவ்ளோ பெரிய உள்கட்டமைப்பு தேவைப்படுது? இது மிக முக்கியமான ஒரு புள்ளி. அருட்பெருஞ்சோதி நேரடியாக எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காம அதிகார பகிர்வு செய்யுது அப்படிங்கறது மட்டும் விஷயம் இல்ல. அப்புறம் வேற என்ன இருக்கு இதுல? ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு குறிப்பிட்ட சூழல், ஒரு குறிப்பிட்ட அதிர்வலை தேவைப்படுது. மீன்கள் வாழ்வதற்கு நீரையும், பறவைகள் பறப்பதற்கு வானத்தையும் அமைத்து கொடுப்பது போல. ஓ, அந்தந்த தலைவர்கள் தங்கள் பணியை செவ்வனே செய்வதற்கு ஏற்ற ஒரு ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்டை உருவாக்கி கொடுத்திருக்கு. எக்ஸாக்ட்லி, அதான் உண்மை. அதாவது எப்படி சொல்றது, ஒரு இரும்பு உருக்காலைக்குள் உட்கார்ந்துகிட்டு ஒருத்தரால நுட்பமான மைக்ரோசிப் தயாரிக்க முடியாது. மைக்ரோசிப் தயாரிக்க ஒரு கிளீன் ரூம் தேவை. ஆமா, அதுபோல படைப்புக்கு தேவையான அதிர்வலைகள் வேறு, காத்தலுக்கு தேவையான அதிர்வலைகள் வேறு அப்படின்னு சொல்றீங்களா? கொடுக்காம தான் சொந்த அருளின் சக்தியை கொண்டு, அதாவது அந்த அருட்டிரல் கொண்டு. ஆமா, அந்தந்த அண்டங்கள் எப்படி இயங்க வேண்டும் என்ற இயற்பியல் மற்றும் தத்துவ விதிகளையும் சேர்த்தே வகுத்து கொடுத்திருக்கு. வாவ்! படைப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து புதுமைகளை உருவாக்குவது. காத்தல் என்பது உருவாக்கப்பட்ட அமைப்பில் எந்த சீர்குலையும் வராம சமநிலையை பேணுவது. அப்போ இவை இரண்டுக்கும் முற்றிலும் முரணான ஆற்றல்கள் தேவைப்படும் இல்லையா? கண்டிப்பா. அதனால அவை ஒரே அண்டத்துல ஒரே மையத்திலிருந்து செயல்பட்டால் பெருங்குழப்பம் ஏற்படும். அதனாலதான் தனித்தனி அண்டங்கள். ஓ, இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு தொழிற்சாலையில உற்பத்தி பிரிவும் பராமரிப்பு பிரிவும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பிரத்யேக தளங்கள்ல எவ்வளவு நேர்த்தியா இயங்குதோ அதே நேர்த்தியோட இந்த பிரபஞ்சமும் இயங்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. படைப்பு நடக்குது, அது தொடர்ந்து பாதுகாக்கப்படுது. சரி, ஒரு நிமிஷம். இது ஒரு சரியான குறையற்ற சிஸ்டம் அப்படின்னா இது இப்படியே தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதானே?
இங்கேதான் நாம தத்துவத்தோட அடுத்த கட்டத்துக்கு போறோம். ஆமா, இங்க ஒரு பெரிய முரண்பாடு வருது. அழித்தல் செய் தலைவரே அருட்பெருஞ்சோதி, அவரண்டொங்கலை அருட்பெருஞ்சோதி, அழுக்கற வமைத்த அருட்பெருஞ்சோதி. ஆமா, காத்தல் வரைக்கும் எல்லாம் சரியா தானே போய்கிட்டு இருந்தது. அப்புறம் பிறகு எதற்கு இந்த அழுத்தல் அப்படிங்கிற ஒண்ணு? ஒரு சிஸ்டம் பெர்ஃபெக்ட்டா இருந்தா அங்க அழிவுக்கு என்ன வேலை? இங்கதான் நாம மனித கண்ணோட்டத்திலிருந்து பிரபஞ்ச கண்ணோட்டத்திற்கு மாறணும். நாம அழிவை ஒரு தோல்வியா அல்லது ஒரு முடிவா பார்க்கறோம். ஆமா, ஒரு பொருள் நம்ம கைய விட்டு போகுதுனாலோ அல்லது ஒரு விஷயம் முடியுதுனாலோ நாம அதை ஒரு துயரமா தான் பாக்குறோம். ஆனா பிரபஞ்சத்தை பொறுத்தவரை அழித்தல் என்பது ஒரு தோல்வி அல்ல. அது ஒரு முக்கியமான மெயின்டெனன்ஸ் ப்ராசஸ், அதாவது பராமரிப்பு செயல்பாடு. ஆனா அதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தை தான் என்னை கொஞ்சம் குழப்புது. எந்த வார்த்தை? அழுக்கற வமைத்த அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த ஒரு அழுக்கும் இல்லாம, குறையும் இல்லாம தூய்மையா அமைத்த அழித்தல் அப்படின்னு பொருள். அழிவு அப்படிங்கிறது எப்படி தூய்மையானதா இருக்க முடியும்? ஒரு சூறாவளியோ, ஒரு நிலநடுக்கமோ அல்லது ஒரு நோயோ ஒரு சிஸ்டம் அழிக்கும் போது அது ரொம்ப குரூரமானதா, குழப்பமானதா, அழுக்கானதா அளவா நமக்கு தெரியுது. அது எப்படி அழுக்குற அமைக்கப்பட்டதா இருக்க முடியும்? இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உங்க கம்ப்யூட்டரே எடுத்துக்கோங்க. சரி. பல வருஷமா நீங்க உருவாக்குற, அதாவது படைக்கிற, அப்புறம் சேமித்து வைக்கிற ஃபைல்கள் அனைத்தையும் எதையுமே டெலீட் பண்ணாம அப்படியே வச்சிருந்தா என்ன ஆகும்? ஆத்தி, ஹார்ட் டிரைவ் முழுவதும் நிரம்பி கம்ப்யூட்டரோட வேகம் குறைஞ்சு கடைசில சிஸ்டம் மொத்தமா முடங்கி போயிடும், கிராஷ் ஆயிடும் இல்லையா? ஆமா, கட்டாயமா சிஸ்டம் செயலிழந்து விடும். பழைய ஃபைல்களை நீக்கினால் மட்டுமே புதிய விஷயங்களை செய்ய முடியும். ஓஹோ. அதேதான் இங்கும் நடக்குது. பிரபஞ்சமும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்க வேண்டியிருக்கு. காலாவதியான, பயன்பாடற்ற, தன் முழு பரிணாமத்தை அடைந்துவிட்ட விஷயங்களை நீக்க வேண்டிய பொறுப்பு இந்த அழித்தல் தலைவர்களுக்கு உண்டு. சரி, இப்போ நீங்க சொன்ன அந்த தூய்மையான அழித்தல், அதாவது அழுக்கற அப்படிங்கிறதுக்கு வருவோம். காட்டில் பரவும் தீயை எடுத்துக்கோங்க. அது பார்ப்பதற்கு ரொம்ப பயங்கரமா, குரூரமா தெரியலாம். ஆமா. ஆனா அந்த தீ காய்ந்த சருகுகளை எல்லாம் எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பல் உரமாக மாறி அடுத்த மழைக்காலத்தில் புதிய செடிகள் முளைத்து வளர வழிவகுக்குது. வாவ், உண்மைதான். அந்த தீக்கு யாரிடமும் எந்த கோபமும் இல்லை, விருப்பும் இல்லை. அது இயற்கையின் சுழற்சியே எந்த பற்றுதலும் இல்லாம ரொம்ப துல்லியமா செய்யுது. அப்போ மனிதர்களாகிய நாம அந்த மரத்தின் மீத வச்சிருக்க பாசம்தான் நமக்கு அந்த அழிவை ஒரு துயரமா காட்டுது. எக்ஸாக்ட்லி. பிரபஞ்ச விதியின்படி பார்த்தால் அது ஒரு மிக தூய்மையான ரீசைக்ளிங் ப்ராசஸ். ஓஹோ, அப்படியென்றால் அழித்தலில் உள்ள அழுக்கு என்பது மனிதர்களாகிய நம்முடைய பற்றுதலாலும் ஈகோவாலும் வருவது. ஆமா. ஆனா அந்த அழித்தல் செயல்பாடு அதோட இயல்புல எந்த களங்கமும் இல்லாத தூய்மையான ஒரு இயற்பியல் மற்றும் தத்துவ விதி. நீங்க சொன்ன அந்த கம்ப்யூட்டர் உதாரணத்தை வச்சு பார்த்தா அழித்தல் என்பது முடிவல்ல. ஆமா, அது புதிய தொடக்கத்திற்கான இடத்தை, ஸ்பேஸை காலியாக்கும் செயல்முறை. இதை நினைக்கும்போது கொஞ்சம் ஆறுதலாகவும் அதே சமயம் பிரபஞ்சத்தின் துல்லியத்தை பார்த்து பிரமிப்பாகவும் இருக்கு. கண்டிப்பா. ஒரு செயல் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் அது ஒட்டுமொத்த நலனுக்காக எந்த மாசும் இன்றி செய்யப்படுது. சுழிஷ்டி, காவல், அழித்தல் ஆகிய மூன்றும் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்ட ஒரு முடிவற்ற சுழற்சி இல்லையா? சரியா புடிச்சிங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் எந்த தங்குதடையும் இன்றி நடந்துகிட்டே இருக்கணும். இதற்காகத்தான் அந்த தலைவர்களுக்கு எந்த உணர்ச்சி வயப்படுதலுக்கும் இடம் கொடுக்காத மிக தூய்மையான அண்டங்களை அருட்பெருஞ்சோதி அமைத்து கொடுத்திருக்கு. இதுவரைக்கும் எல்லாம் ரொம்ப தெளிவா புரியுது. படைப்பு, காத்தல், அழித்தல் ஆகிய மூன்றும் மனிதர்களுக்கு பரிச்சயமான விஷயங்கள் தான். ஆனா இந்த மூல ஆதாரத்தோட அடுத்த வரிகள் ஒரு முற்றிலும் மாறுபட்ட, மிகவும் நுட்பமான, ஒருவேளை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கருத்தாக்கத்துக்கு நம்ம கூட்டிச் செல்லுது. ஆமா, அந்த மறைத்தல் அப்படிங்கிற கான்செப்ட். மறைத்திடு தலைவரை அருட்பெருஞ்சோதி மற்றும் மண்டங்களை அருட்பெருஞ்சோதி, அறத்தொடு வகுத்த அருட்பெருஞ்சோதி. இங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய நெருடல் வருது. மறைத்தல் அப்படின்னாலே ஒரு உண்மையை மூடி மறைப்பது அல்லது ஒருவரிடமிருந்து ஒரு விஷயத்தை இருடடிப்பு செய்வது போலதானே தோணுது. பொதுவா அப்படிதான் தோணும். அது எப்படி அறத்தோடு, அதாவது தர்மத்தோடு நியாயமா செய்யப்பட முடியும்? உண்மையை மறைப்பது பாவம், வெளிப்படைத்தன்மையே தர்மம் அப்படின்னு தானே நம்ம காலங்காலமா படிச்சுட்டு வர்றோம். இது ஒரு அருமையான கேள்வி. நீங்க கேட்பது ரொம்ப நியாயமான சந்தேகம். சைவ சித்தாந்தத்திலும் சரி, வள்ளலாரின் தத்துவத்திலும் சரி, இந்த மறைத்தல் அல்லது திரையிடுதல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு ஆளுமை. ஓ, அப்படியா? ஆமா. இது ஏன் தர்மத்தோடு கூடிய ஒரு செயல் அப்படிங்கறத புரிஞ்சுக்க நாம மனித மனதின் கொள்ளளவை பற்றி பேசணும். மனித மனதின் கொள்ளளவா? அதாவது நம்மால எல்லா உண்மைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்களா?
ஆனா எனக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற உண்மை தெரிந்தால் நான் இன்னும் உஷாரா சரியா என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாமே. ஒரு விஷயத்த மறைப்பதன் மூலம் என்னையே ஒரு இருத்துக்குள்ள வைக்கணும். இது ஒரு விதமான ஏமாற்று வேலையா தெரியலையா? ஒரு நிமிஷம். இத ஒரு கணக்காசிரியர் மற்றும் மாணவன் உதாரணத்தின் மூலம் பார்ப்போம். சரி, சொல்லுங்க. ஒரு மாணவன் ஒரு மிக கடினமான கணக்கை போட்டு விடை கண்டுபிடிக்க திணறிக் கொண்டிருக்கிறான். அதை பார்த்து கொண்டிருக்கும் ஆசிரியருக்கு அந்த விடை என்னவென்று நன்றாக தெரியும். ஆமா. அவர் நிலைத்தால் ஒரு நொடியில் அந்த விடையை மாணவனிடம் சொல்லிவிடலாம். அது வெளிப்படைத்தன்மைதானே. ஆனால் அவர் அப்படி செய்யாம அந்த விடையை மாணவனிடமிருந்து மறைத்து வைக்கிறார். இது ஏமாற்று வேலையா இல்லை அறமா? ஓ, நிச்சயமாக அறம்தான். ஏன்னா ஆசிரியர் விடைய உடனே சொல்லிட்டா அந்த மாணவனுக்கு அந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிற வழிமுறையே தெரியாம போயிடும். கரெக்ட். அவனது மூளை சுயமாக சிந்திக்காது. அவன் என்றுமே அதை தாமாக படித்து புரிந்து கொள்ளும் நிலையே அடைய மாட்டான். அந்த திணறல்ல தான் அவனது மூளை வளர்ச்சி அடையுது. அதேதான். விடையை மறைத்து வைப்பது அவனை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. அவனை சிந்திக்க வைக்க, அவனது அறிவை பட்டை தீட்ட, அவனை அடுத்த நிலைக்கு உயர்த்த. சூப்பர். அதுபோலதான் இந்த பிரபஞ்சமும். மனிதர்களாகிய நமக்கு நம்முடைய கடந்த கால பிறப்புகள் என்ன, நாளைக்கு நமக்கு என்ன நடக்கப் போகுது, நம்மை சுற்றி இருப்பவர்கள் உண்மையில் நம் முதுகு பின்னால் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆமா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் என்ன என்பது போன்ற உண்மைகள் ஒரு திரையிட்டு மறைக்கப்பட்டுள்ளன. இது நம்மை காப்பாற்றுவதற்கான ஒரு புரொடெக்டிவ் ஃபில்டர். இது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆஹா மூமெண்ட்ட கொடுக்குது. சற்று கற்பனை செய்து பார்க்கிறேன். நாளைக்கு எனக்கு என்ன விபத்து நடக்கும், அல்லது அடுத்த 10 வருடங்களில் என் வாழ்க்கையில் என்னென்ன இழப்புகள் வரும் என்பது எனக்கு இன்றே தெரிந்துவிட்டால் என்னுடைய இன்றைய வாழ்க்கை அப்படியே முடங்கி போயிடும். கண்டிப்பா. நம்மால நிம்மதியா ஒருவேளை சாப்பிடக்கூட முடியாது. மனித மூளை அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்படவில்லை. உண்மைதான். அது மட்டுமில்ல, அந்த சஸ்பென்ஸ் இருப்பதால தான் நாம ஒவ்வொரு நாளையும் ஒரு நம்பிக்கையோட கடக்கிறோம். தேடல் என்று ஒன்று இருப்பதால தான் மனித குலம் இவ்வளவு தூரம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு வீடியோ கேம் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கும் அத்தனை லெவல்களின் ரகசியங்களும், அது எப்படி எளிதா முடிப்பது அப்படிங்கிற குறுக்கு வழிகளும், அதாவது சீட் கோட்ஸ், உங்களுக்கு முதலையே தெரிந்துவிட்டால் அந்த கேமை விளையாடுவதுல எந்த சுவாரஸ்யமும் இருக்காது, போர் அடிச்சிரும். ஆமா, அந்த பயணத்தின் மூலம் நீங்க எந்த திறமையும் வளர்த்துக்கொள்ள மாட்டீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. சில உண்மைகள் நமக்கு தெரியாம இருப்பதால தான் நாம புது புது விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம், தவறுகள் செய்து திருந்துகிறோம், மற்றவர்களிடம் அன்பாக பழகுகிறோம். உண்மைதான். அப்படியென்றால் இந்த மறைத்தல் என்பது நம்மை குருடர்களாக ஆக்குவதற்கல்ல, நம்மை குழந்தைகளாக பாவித்து நாம் படிப்படியாக வளர்வதற்காக பிரபஞ்சம் நமக்களித்திருக்கும் ஒரு மிகப்பெரிய கருணை. மிகச் சரியான புரிதல். உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களின் பரிணாம வளர்ச்சிக்கும் தேடலுக்கும் அவர்களின் பக்குவத்திற்கும் ஏற்ப வெளிப்படுத்துவதற்காகத்தான் சில விஷயங்களை மறைத்து வைக்கும் பொறுப்பை இந்த மறைத்திடு தலைவர்களிடம் அருட்பெருஞ்சோதி ஒப்படைத்துள்ளது. இந்த மறைத்தல் செயல் மனிதர்களின் நன்மைக்காகவும் அவர்களின் ஆன்ம முன்னேற்றத்திற்காகவும் செய்யப்படுவதால் இதை ஒரு அறச்செயலாகவே தத்துவம் பார்க்கிறது. அதனாலதான் இத அறத்தோடு வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு மிக துல்லியமா, எந்த ஒரு சந்தேகத்திற்கும் இடமளிக்காத வகையில வள்ளலார் குறிப்பிடுகிறார். ஆமா, அதான் உண்மையான அர்த்தம். இத அறியும் போது எனக்குள் ஒரு பெரிய நிம்மதி பிறக்குது. வழக்கமா நாம கடவுள் ஏன் எனக்கு இதை காட்டவில்லை, ஏன் எனக்கு மட்டும் எதிர்காலம் இருட்டா இருக்கு, ஏன் இந்த உண்மை எனக்கு புரியவில்லை அப்படின்னு புறம்புவோம். நிறைய பேர் அப்படி ஃபீல் பண்றது உண்டு. அப்படின்னு அறியும் போது அந்த இருட்டை கண்டு பயப்படுவதற்கு பதிலா அதன் மீது ஒரு மரியாதை வருது. அதுதான் தத்துவத்தின் பலம். ஒரு பெரிய சித்திரத்தை, அதாவது பிக் பிக்சரை நாம பார்க்க தொடங்கும்போது நம்முடைய சிறிய துன்பங்களும் குழப்பங்களும் அதற்கான அர்த்தத்தை பெறுகின்றன. சிருஷ்டி, காவல், அழித்தல், மறைத்தல் ஆகிய எல்லாமே ஒன்றோடொன்று பின்னிப்பிடைந்த ஒரு மாபெரும் நடனம். இதில் எதுவுமே தற்செயலாக நடப்பதில்லை. எல்லாமே அந்த அருட்டிரலால் மிக நேர்த்தியாக திட்டமிடப்பட்ட ஒரு மாஸ்டர் பிளான். அருட்பெருஞ்சோதி அகவலின் இந்த 4 வரிகள், அதாவது 292 முதல் 295 வரையிலான வரிகள் பிரபஞ்சத்தின் செயல்பாட்டை எவ்வளவு பிரம்மாண்டமா, அதே சமயம் எவ்வளவு லாஜிக்கலா படம் பிடிச்சு காட்டுது. கண்டிப்பா. படைப்பு மற்றும் காத்தல் மூலம் ஒரு சிஸ்டம் உருவாகுது. அது தேக்கமடையாமல் இருக்க எந்த ஒரு சிறு மாசும் விருப்பு வெறுப்பும் இல்லாமல் தூய்மையா, அதாவது அழுக்கற அழித்தல் நிகழ்கிறது. சரிதான்.
இவை அனைத்தையும் நாம உடனடியாக புரிந்து கொண்டு மூளை குழம்பாமல் இருக்க முழுமையான தர்மத்தோடும் அறத்தோடும், அதாவது அறத்தோடு மறைத்தல் நிர்வகிக்கப்படுகிறது. பாத்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பிளானை புரிஞ்சு கொள்வது அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு மட்டுமல்ல, இந்த அறிவை ஒருவரது சொந்த வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கும்போதுதான் அதோட உண்மையான மதிப்பு வெளிப்படும். இதத்தான் நானும் சொல்ல வந்தேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். இது எங்கேயோ நடக்கும் பிரபஞ்ச மேனேஜ்மெண்ட், எனக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, அப்படி தோன்றது சகஜம்தானே. ஆனா சற்று உற்று நோக்கினால் உங்கள் சொந்த வாழ்க்கையிலும் இந்த 4 சுழற்சிகளும் தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கு. நீங்க ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வது, ஒரு புதிய தொழிலை தொடங்குவது உங்களின் சிருஷ்டி, அதாவது படைப்பு. சூப்பர். அதைத் தொடர்ந்து விடாமுயற்சியோடு வளர்த்துக் கொள்வது உங்களின் காவல். உங்களின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் சில பழைய கெட்ட பழக்கங்களை அல்லது தேவையற்ற உறவுகளை துண்டித்துக் கொள்வது உங்களின் அழித்தல். இது பார்ப்பதற்கு கஷ்டமாக இருந்தாலும் இது ஒரு அழுக்கற்ற தூய்மையான செயல். அதே போல சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கை எங்கே போகிறது என்று புரியாமல் ஒரு பெரிய இருட்டுக்குள் நீங்கள் நிற்பது போல உணரலாம். ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வந்தது என்று விடை தெரியாமல் நீங்கள் தவிக்கலாம். அதுதான் மறைத்தல். ஆமா, அதுதான் உங்களின் மறைத்தல். அது உங்களுக்கு அநீதி இழைப்பதற்காக நடக்கவில்லை. அது உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான அறத்தோடு வகுக்கப்பட்ட ஒரு மறைவு. இதை நீங்கள் உணர்ந்துவிட்டால் வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை எதிர்கொள்ளும் ஒரு மாபெரும் மன அமைதியும் தெளிவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உண்மையில எவ்வளவோ விஷயங்களை நாம கடந்து வந்திருக்கோம். ஆனா இந்த சில வரிகள் பிரபஞ்சம் மற்றும் வாழ்க்கையின் மீதான ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்குது. ரொம்ப உண்மை. இந்த ஆழமான உரையாடலை முடிப்பதற்கு முன் உங்களை சிந்திக்க தூண்டும் ஒரு கேள்வியை உங்களிடம் விட்டு செல்ல விரும்புறேன். நாம் ஆரம்பத்துல பார்த்த அந்த இரவு வானத்தின் ஒப்பீட்டுக்கே மீண்டும் வருவோம். அந்த வானம் குழப்பமானதல்ல, அது ஒரு மிக நேர்த்தியான மாஸ்டர் பிளான் என்று இப்போது உங்களுக்கு தெரியும். அப்படியென்றால் இந்த பிரபஞ்சமே உங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக சில விஷயங்களை அறத்தோடு மறைத்து வைத்திருக்கிறது என்பது உண்மையானால், தற்போது உங்கள் வாழ்வில் உங்களுக்கு பிடிப்படாத அல்லது உங்களை விட்டு முற்றிலும் மறைக்கப்பட்டிருப்பதாக, உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக நீங்கள் நினைக்கும் எந்த ஒரு விஷயம் உண்மையில் உங்கள் எதிர்கால நன்மைக்காகவே மிக நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பாடமாக இருக்கலாம். இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. சற்று சிந்தித்துப் பாருங்கள். அந்த இருட்டுக்குள் உங்களுக்கான ஒரு பேரொளி காத்துக் கொண்டிருக்கலாம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலில் சந்திப்போம், சிந்திப்போம்.